ஒரு 3 monkeys போச்சுடா, போச்சு. ஹாஹா பாப்பு, ஐயோ அம்மா, இதெல்லாம் செமையா இருக்குங்க இந்த சைட்லாம். ஐயோ இவ்வளோ பெரிய கட்டு வரும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. நல்ல வேலை இன்னும் வேகமாக வந்ததுன்னு வைங்க, எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் விட்டுருப்பேன். சூப்பராக இருக்குங்க அந்த சைடு, ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஐயோ இங்கே என்ன பள்ளமாக இருக்கு. எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க? ஆ தடா, ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தடா கிளம்பிட்டோம். எவ்வளோ நேரம்னு தெரியுமா? ஒரு 2 hours 30 minutes காமிக்குது. 117 கிலோமீட்டருங்க. சோலோவாக போயிட்டு சோலோவாக வர போகிறோம். எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க போல். சரி நம்ம சோலோவாக போயிட்டு ஒரு நிமிஷம் கிளம்பியாச்சு. கொஞ்சம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் ஒருத்தர் வரேன்னு சொன்னார். பார்த்திங்கன்னா இப்போ காலையில் போகலான்னு இருந்தாங்க. 11:56 இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். 2 hours தான் காமிக்குது. சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடலாம். ரைடிங் ஜாக்கெட்லாம் நான் வந்து எதுவும் போடலை, ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம கட்டிட்டு எங்கேயும் வைக்க முடியாது. டிஸ்க் லாக் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் வந்து ஹெல்மெட் லாக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட் மாட்டிட்டு கேமரா எடுத்து பேக்கில் போட்டுட்டு நம்ம ஜாலியாக வாட்டர் ஃபால்ஸ். எனக்கு வந்து அந்த ஹைட்டாக ஒரு இடம் இருக்கும், அதில் ஏறணும்னு ஆசையாக இருக்குது. சரி பார்ப்போம், இருங்க இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாள் ஓகே, கிளம்புமா? புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல, பார்ப்போம். 2 hours தான் காமிக்குதுங்க, ஈஸியாக போயிடலாம். கிளச்சில் வேறு ஏதோ சவுண்ட் வந்துட்டுருக்கு, எலி மாரி. ஒரு நிமிஷம் இருங்க, ரெக்கார்டாக தான் செக் பண்ணிப்போம். இன்னைக்கு சூப்பராக இருக்க போது, நிறையா வீடியோஸ் எடுக்க போகிறோம். தடா போகிறோம், ஜாலியாக இருக்க போகுது. நம்ம வியூ சூப்பராக இருக்கும் தெரியுமா? போனவங்களுக்கு தெரியும். வாய்ஸ் சூப்பராக ரெக்கார்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வாய்ஸ் சூப்பராக கேட்குது. செக் பண்ணிக்கணுங்க. டேங்க் ஃபுல்லாக வந்து பெட்ரோல் அடிச்சிட்டேன். 800 தான் போட்டேன், அதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. என்னன்னு தெரியல, ஆல்ரெடி இருந்திருக்கு போல். அப்புறம் ஏன் கோடு ரொம்ப பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல, எனக்கு கண்டுபிடிக்க முடியலங்க என்னால். பரவாயில்ல, நான் ஏதோ 1000 ரூபாய்க்கு போடாமல் 800 ரூபாய்க்கு தான் போட்டேன். கரெக்டாக ஃபுல்லாகிடுச்சு. நம்ம கூட யாரும் வரல, அங்கே போய்ட்டு நம்ம மட்டும்தான் என்ஜாய் பண்ண போகிறோம். நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னன்னா அவன் தனியாக போய்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், கூட வந்து யாராச்சும் கூப்பிட்டு போனால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் சோலோவாக போய் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட ரைடிங் ஜாக்கெட் கிடையாது, ஸோ சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரணும். நம்மளுக்கு பவர் பேங்க்லாம் தேவையில்லைங்க, இந்த மொபைலே போதும். கடை முடிச்சுன்ட்டு அப்புறம் நம்ம ஃபுட்டு கொடுக்க ரெடி ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல ஃபுட்டு கொடுத்து. நல்லா ரெக்கார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வேறு அப்பப்போ செக் பண்ணுங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோ எடிட் பண்ணி போடணும். ஒன்றுமே இல்லை. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமலே நம்ம ஆடு பேசிட்டு போவேன். அதெல்லாம் நடந்திருக்கு நிறையா. கொஞ்சம் தூரம் தான் ஓட்டிகிட்டு வந்தோம், அதுக்குள்ளே 17 கிலோமீட்டர் போயிடுச்சுங்க. 5 o'clockலாம் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போயிடலாம். 12 மணி ஆகுது. ஒரு 1 hour தான் எனக்கு டைம் தேவைப்படும். அதுக்குள்ளே ஜாலியாக சுற்றிட்டு வந்துடுவேன்.
இந்த பேக் கொஞ்சம் எனக்கு வெயிட்லெஸ்ஸாக தெரியுதுங்க. எவ்வளோ வெயிட் வச்சாலும் 3000 ரூபாய் பேக் சும்மாவா? ஏன்னா ரைடிங் ஜாக்கெட்லாம் இப்போ எடுத்துகிட்டு போனோன்னு வைங்களேன், அங்கே போயிட்டு நான் தனியாக தான் போகிறேன். எங்கே எடுத்துகிட்டு போய் இப்போ எங்கேயும் வைக்க முடியாது ரைடிங் ஜாக்கெட்டை. ஓகே காய்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போவே டைம் ஆச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு எத்தனை மீட்ரு? 500 மீட்டரில் ஒரு லெஃப்ட்டு. கேஸ் நான் எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா ஸ்ரீபெரும்புதூர் டு டாடா ஃபால்ஸ் போயிட்டுருக்கேன். ஓகேவா? நாங்கள் அது இன்னைக்குன்னு பார்த்து டிராஃபிக்காக இருக்குங்க. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல நின்றுட்டேன். சண்டே வரேன்ல, இன்னும் கூட்டமாகவும் இருக்காங்க. எப்படி எந்த பக்கம் போகுது? அந்த சைடு போகலாம். இந்த கூகுள் மேப்பை நீ எங்கேயாச்சும் மாட்டி விடாமல் இருந்தால் சரி. இதுக்குள்ளே தான் போகணும். இந்த ரோடு நல்லா இருக்குங்க. சுற்றி சுற்றி போக தேவையில்ல, லெஃப்ட்டு ரைட்டு அவ்வளோதான். பாருங்களேன், ஹைவேஸ் தான் ஃபுல்லாக. அதனால் 1 ஹவர்லாம் நம்மளுக்கு எத்தனை ஹவர் போட்டிருக்கு? 2 ஹவர்ஸ் போட்டிருக்கா? ஸோ அதுக்கெலாம் ரொம்ப அதிகம். நம்மலாம் சீக்கிரம் போயிடலாம், ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஹைவே தானே. என்னங்க மேலே போகாமல் கீழே கூப்பிட்டு போகுது. எருமாட்டை ரோட்ல ஆடாம விடுவீங்க. அப்பா இதோ வருது பாருங்க. அதில் ரெக்கார்ட் ஆகுதா? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா நம்ம ஒரு ரைட்டு கட் பண்ணால் பாலம் வந்துடும். ஆக்சுவலாக டோல்கேட் ஒன்று வருது. இது கரெக்டு தான். இது வேற எலிமீறி கத்திக்கிட்டே இருக்குது பாருங்களேன். ஆந்திரா சைடு இருக்குது, பார்ப்போம். ஜாலியாக போயிட்டு வருவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்களா அப்படி தான் இருக்குது ரோடு. ஸோ பயப்பட தேவையில்ல, ஜாலியாக போகலாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் டு தடா வந்து கரெக்டாக 117 கிலோமீட்டரு, 2 ஹவர்ஸ் காமிக்குது. ஓகேவா? பயமாக இருக்குது சோலோவாலாம் போகிறதுக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னு வைங்களேன், எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாதுங்க. கூட அவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் போகிறாங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பாக நிற்பாங்க, கவலைப்படாதீங்க. அது இல்லாமல் போகிற வழியில் நிறையா பேர்கிட்ட பேசுவீங்க, அதுவும் நல்லாயிருக்கும். கேடிஎம்மா நல்லா இருக்குங்க. இந்த வாட்டி கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே டைமில் வந்திருக்கேனா, செம்ம கூட்டமாக இருக்கும். காத்தானா சூப்பராக அடிக்குதுங்க. நான் ரைடர்ஸை யாருமே எங்கேயுமே பார்க்கல. எங்கே போனாங்க எல்லாம்? அந்த பக்கம் போகலாமா? இவங்க அப்படி போயிட்டு திரும்பி வராரு. இந்த ரைடர்ஸை பார்க்கலன்னு இருந்தேன், பார்த்துட்டேன். இந்த 2 பேர்.
ஹைவேஸை பாருங்களேன். ஐயோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கோபுர பேட்டரி சார்ஜ் காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் நிறையா கேப்சர் பண்ணிட்டு தான் போவேன். ஒரு பக்கம் தள்ளுங்க அப்படியே வண்டி இந்த பக்கம். கேஷ் வியூ தெரியுதா? நல்லா இருக்கலாம். வேறு எதாவது கிரிக்கெட் விளாட்றாங்க போல். எவ்வளோ ஹைட்டில் நிற்கிற பாருங்க. பாப்பு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஹைவேஸாக இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக இருக்குங்க. சூப்பராக விளாட்லாம் பூந்து. ஒரு நிமிஷம் இருங்க. நீ 77 கிலோமீட்டர் இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? ரொம்ப வண்டிலாம் அதிகமாக போகல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரோட்டை நம்பி தான் வந்தேன் ரைடிங் ஜாக்கெட் போடாமல். ஏன்னா நல்லா இருக்குல்ல, பெருசாக இருக்கும் ஹைவே. இந்த இடம் ஞாபகம் இருக்குது. நான் ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துருக்கோம் இங்கே நைட் டைமில். கேஸ் எப்படி போகணும்? அப்படியே இந்த ஹைவேஸில் போனால் எப்படி போகுது? கீழே கூப்பிட்டு போய்ட்டு ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனால் என்னங்க இந்த பக்கம் போகுது? சரி போகுது, போயிட்டே இருக்குது. எங்கே போகுது? தடா சீக்கிரம் போகணுமே, டைம் ஆச்சு. ஓகேவா? சார்ஜ் எவ்வளோக்கு இந்த பேட்டரி? நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஓ 50% இருக்குது. ரெக்கார்டு ஒரு 2 hours ரெக்கார்ட் ஆகும். ஓகே சரி நம்ம போகலாம். நம்ம வந்து லெஃப்ட் போகணுங்க. ஐயோ அம்மா. இதெல்லாம் செமையாக இருக்குங்க இந்த சைட்லாம். ஐயோ இவ்வளோ பேர் கட்டு வரும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. நல்ல வேலை இன்னும் வேகமாக வந்ததுன்னு வைங்க, எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் விட்டுருப்பேன். சூப்பராக இருக்குங்க அந்த சைடு. ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஐயோ இங்கே என்ன பள்ளமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட்டுன்னு நினைக்கிறேன். கிளச்சு ரொம்ப சவுண்டு வருது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. தடா என்னமோ போட்டுச்சு. எத்தனை கிலோமீட்ரு நான் பார்க்கலையே. ஐயோ திரும்பி பார்க்க முடியாதோ. கேஸ் இப்போ நான் போகிறத போயிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு போங்க. எங்கே போகிறாரு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தடா இன்னும் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் தான். போயிடலாம். அப்பா சூப்பராக இருக்கு. ஹைவே வச்சு விரட்டி எடுத்தாச்சு. நல்லா இருக்குல்ல? நீ எவ்வளோ தூரம்? இன்னும் ஒரு 49 கிலோமீட்டர் தான். போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஓகே எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? டாடா. ஓகே நம்ம கிளம்பலாமா? பாய் ப்ரோ.
செம்மையா என்ஜாய் பண்ற தெரியுமா? ஏய் இப்போதான்டா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வண்டி எடுத்துடுறீங்க உள்ள. சொல்லி வாய மூறதுக்குள்ள வண்டி உள்ள வருது. ஏம்மா என்ட்ரி கொடுத்துட்டு போறான். ஆப்போசிட்ல ஓட்டிட்டு வரா பாருங்களா, ஒரு வழி மறந்துட்டாரு. பைக் நல்லா இருந்துச்சுங்க, ராயல் என்ஃபீல்டு. அதை தான் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாரா லைவ்ல, நல்லா இருக்கு. இதுதான் சவுண்டு கேட்க சொன்னார்ல. ரோடு செம்மையா இருக்குல்ல, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பாருங்களேன், கண்டு கட்டின தூரம் வரையும் செம்மையா இருக்குங்க. இதே கேரளா சைட்லாம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் கேரளா தான் கோபுரம் நாட் அலோடு பேன் பண்ணிட்டாங்களே. போகலாம், போலீஸ் கிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி. கொஞ்சம் தூரம் போய்ட்டு லெஃப்ட் கட் பண்ணுங்க. ஆக்சுவலாக ரோடு வேலை பார்க்குறாங்களோ அதான். சரி ஓகே, ஏன்னா மெமரி கார்டு வர ஃபுல்லாக வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு நல்லா இருக்கும் பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு டோல்கேட் ஒன்று வருமே, அந்த இருக்கு பாரு. செக்கிங்லாம் நடக்கும். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு முடிச்சிட்டேன், கவலைப்படாதீங்க. என்னங்க போட்டிருக்கு 1641 கிலோமீட்டர். எங்கே? கொல்கத்தா. நல்லா இருக்குல்ல, இங்கே பாருங்களேன், வியூ பாருங்களேன். எப்படி காமிக்கத்தான் தெரியும், தெரியுதா? இப்போ ரோடு செமையாக இருக்குது. நாங்கள் நைட் டைமில் வந்தோம், ஒன் டைம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் போட்டு வச்சுருந்தோம், சும்மா ஃபன்னுக்கு போட்டோம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா பவர் பேங்கை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இருங்க. ஏன்னா மொபைலில் சார்ஜ் வர இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேனே. என்ன பண்ணலாம்? சரி வரேன், ஒரு நிமிஷம். குயிக் சார்ஜ் கொஞ்ச நேரம். ஐயோ, பவர் பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அவ்வளோ பாட்டுக்கு ஏறிடும்னு நினைக்கிறேன். ஏறிடும். அடியில் வச்சுப்போம். ஏன்னு வைங்களேன், அங்கே போய்ட்டு நம்ம வ்ளாக் பண்ணுவோம். மொபைலில் அந்த மைக் எடுத்து வந்துருக்கேன்னா இந்த சைடு நல்லா இருக்குங்க. இதுக்குள்ளே போக சொல்லுது. அப்புறமா நிப்பாட்டி செக் பண்ணோம்மா. தடா ஃபால்ஸ் தான் கூப்பிட்டு போதா, வேறு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போதான்னு செக் பண்ணுமே. இதுக்குள்ளே தான் போக சொல்லுது, பார்ப்போம். கூகுள் மேப் ஏதாச்சும் இழுத்து விட்டுச்சுன்னு வைங்க உள்ள, இங்கே மாட்டி விட போது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு.
இந்த பிளேஸு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த பக்கம் நான் வந்திருக்கோம், ஞாபகம் இருக்குது, கரெக்டாக தான் கூப்பிட்டு போகிறேன். என்னங்க இந்த ஏமா 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 இந்த சைடு ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே பாருங்களேன், மரம் எப்படி சூப்பராக இருக்குல்ல. இன்னும் ஒரு 41 நிமிஷம் தாங்க. ஸோ இதே ஹைவேஸில் போனால் போயிடலாம். என்னாச்சு எல்லாம் நிற்கிறாங்க. பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்காங்க போலீஸ்காரங்களாம். இந்த ரோடு நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் அங்கங்கே பள்ளமாக இருக்குது. போலீஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, பார்த்து போகணும். தோத்தோ நிற்கிது. ஐயோ, இந்த கிளச்சு சவுண்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருக்கு, சார்ஜ் இருக்குது. இன்னும் அது ஒரு 1 hour ரெக்கார்ட் ஆகும். இந்த மரம் சூப்பராக இருக்குங்க. அப்பா நல்லா இருக்குல்ல. வேற லெவலில் இருக்குது இடம். காய்ஸ், அண்ணா நீங்கள் சோலாவாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நிறுத்தாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருங்க. ஏன்னா ரிஸ்க் அதிகம், தெரியாத இடம். நல்லா இருக்கு ஆனால் இந்த இடம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். சரி வேணாம், வாங்க போயிடலாம். ஆள் கூட வந்தால் பரவாயில்ல. இந்த பக்கம் வரேன்னு தெரியாமல் நான் பாட்டு போயிட்டுருக்கேன். ஐயோ, ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நல்லா இருக்குங்க, 2 சைடு மரம் சூப்பராக இருக்குது. இந்த ரோடு நல்லா இருக்குது. கொஞ்சம் இந்த குழியை மட்டும் ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓட்டை நீங்கள் ட்ரிப்பு போய் பழகிட்டீங்கன்னு வைங்களேன், எங்கே வேணால் ஓட்டுவீங்க நீங்கள். ஆஹா, குறுக்கால வந்துடா போகிறானோ. இந்த வேறு ஒரு 3 மங்கீஸ் போச்சுரா. நல்லா பள்ளத்தில் விட்டேன். ஐயோ, சூப்பரு. வீலு கண்டிப்பாக பெண்டாக இருக்கும். போச்சு. ஹஹா, பாப்பு பெண்டு மட்டும் ஆயிடாதடா. இல்லை, இந்த சைடு இல்லை, இந்த வீலை சுற்றி பார்ப்போம். ஏம்மா, ஆஹா, பெண்ட் ஆவலை 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 ஆவலை. இந்த பக்கம் நல்ல வேலை. ஐயோ, பின்னாடி வீலு பெண்ட் ஆவலைல்ல. நல்ல பெண்டா நீ. போயிடலாம், கொஞ்சம் தூரம் தான். 20 கிலோமீட்டர் தான் காமிக்குது. பள்ளத்தில் விட்டாங்க. நல்லா இருக்குல்ல ரோடு. ரிட்டர்ன் போகிறப்போ தான் கொஞ்சம் பார்த்து போகணும், இருட்டு வேறு.
சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் நம்ம கிளம்பணும். அங்கே பாருங்களேன், ரோட்டில் யாருமே இல்லைங்க. இந்த சைடு கார் தான் வருது, யாருமே இல்லைங்க. நானும் பாப்பா மட்டும் இருக்கோம். சரி சீக்கிரம் போயிடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. காலையில் சீக்கிரமாகவே வந்திருக்கணும். இன்னும் ஒரு 1 hour ரெக்கார்ட் ஆகுமா? போயிடலாம். கொஞ்சம் வேகத்தை குறைக்க வேண்டியதான். ஏற்கனவே இந்த பள்ளத்தில் விட்டேன், எங்கே ஏதோ பெண்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் வீலு. சே, கொஞ்சம் நான் வெயிட் போட்டு இன்னும் கொஞ்சம் உட்காந்து அழுத்தினேன்னு வைங்களேன், இன்னும் வீலு நல்லா பெண்ட் ஆயிரும். எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் ஏதோ எனக்கு ஃபீல் ஆகுது ஓட்டுறப்ப. எல்லோரும் நல்லா ஜாலியாக போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கூட. நான் பார்த்தீங்களா அவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். செக்கிங் கண்டிப்பாக நடக்கும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக பிடிப்பாங்க. அதனால் எல்லோரும் சேஃபாக வந்துடுங்க. கொஞ்சம் குழியாக இருக்குது, பார்ப்போம், பார்த்து தான் ஓட்டணும். பஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பள்ளம். இதைத்தான் எதிர்பார்த்தேன், நைட் டைமில் பார்க்க முடியல. பார்த்தீங்களா, பச்சை பசேன்னு இருக்குது. சூப்பராக இருக்குங்க.